அது நகரக்கூடிய பாதை தற்போது வரை எந்த இடத்துல கரையை கடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எக்ஸாக்டான ஒரு லொகேஷன் நமக்கு கிடைக்கல. சென்னைக்கும் பாண்டிக்கும் இடையே கடப்பதற்காக தான் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய மழை அதை பற்றின தாட்ஸ் தான் நம்ம மண்டைக்குள்ளார ஓடிட்டே இருக்குது, எந்த அளவுக்கு கிடைக்க இருக்குதுன்னு. ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வருஷத்தை ஒப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள், பிரதான ஏரிகள் இருக்கு இல்லையா, அவற்றுடைய நீர்மட்டம் மிக மிக குறைவாக இருக்கிறது சென்ற ஆண்டு ஒப்பிடும் போது. ஸோ இந்த வருஷம் நமக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைச்சா மட்டும்தான் சம்மரில் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலவரத்தையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகிறது. சோ தற்போதைய சூழல்ல தமிழகத்தில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அதோடு காரைக்கால் பிராந்தியத்திற்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ஆரஞ்சு ஜோன்ல பார்க்கும்போது இங்க காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் ஆரஞ்சு ஜோன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் அந்த ஸ்ட்ரெச்சை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்க, கீழே திருநெல்வேலி பகுதியே கன்னியாகுமரி பகுதியில் ஓரளவுக்கு நிலைமை சீராக இருந்தாலுமே அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இங்க தூத்துக்குடியிலிருந்தே மழைப்பொழிவு அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, அதே மாதிரி மேல இங்க திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை இந்த பகுதிகள் எல்லோ ஜோன்ல வைக்கப்பட்டிருக்கிறது. மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்று மொத்த நாளுக்கான ஒரு அலர்ட்டாக இருக்கும்போது நவ்காஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்க பாருங்க, பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தான் ஆரஞ்சு ஜோன்ல இருக்குது. அங்க மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. பிற மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல கூட ஒரு மழைப்பொழிவு தற்போது இல்லாத ஒரு சூழலையும் இது நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இங்க பார்த்தோம்னா கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், தென்காசி இந்த பகுதிகளில் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலுமே கூட மழை பொழிவு இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூற நம்மளால பார்க்க முடிகிறது. சோ தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு தொடர்ந்து இன்டென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா ரொம்பவே மெதுவா நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். சோ தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது புயலாக மாறும் பட்சத்தில் அதற்கு ஃபெங்கல்னு ஒரு பேரு. இப்போ அதுக்கு என்ன பேரு, என்ன ஐடென்டிட்டியில இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் இன்வெஸ்ட் 99B. இந்த இன்வெஸ்ட் 99Bன்ற ஒரு பேர்ல தான் ஆரம்பம் முதலே இது தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரும். இன்வெஸ்ட் போது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏரியா, இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிப்புல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பொருள். அந்த வகையில் பார்க்கும்போது தற்பொழுது இதனுடைய சுழற்சி இன்று தற்போதைய நிலவரப்படி எப்படி இருக்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி